ஜோதிடம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஜோதிடம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். எதுக்காக அப்படின்னா, நான் இது நடக்குமா நடக்காதா, எப்போ ஆரம்பிக்கும், இது எல்லாமே கணக்கு. இந்த கணக்கு இல்லாமல் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் 405 நாள், இதெல்லாம் 45 நாள், இதெல்லாம் 5 நாள், இதெல்லாம் 1.5 மணி நேரம், 13 மணி நேரம், 1.5 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம். 10 நிமிஷம் நல்லா இருக்காரு, நல்லா இருக்குது. இந்த 10 நிமிஷம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. எப்போ 5 மணி 1 நிமிஷம் 29 செகண்ட் வரைக்கும் நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க, அவ்வளோ துல்லியமாக பார்க்க முடியும். பார்க்கலாம். நான் ஜோதிடம் படித்து ஒரு வரன்முறைக்கு உட்பட்டு வந்த போது தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. ஆஹா, நம்ம இப்படியெல்லாம் நாலா பக்கமும் சதறி போனோம்னே, அப்படியெல்லாம் போகக்கூடாது. நீ எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ண, நிகழ்காலத்தை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாலே எதிர்காலம் ஆட்டோமேட்டிக்காக மாறப்போகுது. பரிகாரத்துக்கு காசு வாங்க மாட்டேன். அப்படி காசு வாங்கினா திருப்பி அந்த பரிகாரம் பழிக்கலைன்னா அந்த பரிகாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஸ்ரீபோகரின் சுகாலியா ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறீங்க ALPல துல்லியமான ஒரு பலன் கிடைக்கும்னு. இப்போ ஒரு பிரச்சனை இந்த டைமில், இந்த மாதம், இந்த வருஷம், இந்த நாளில் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லி அது அதன்படியே முடிஞ்சிருக்கா சார்? இப்போதான் சொன்னேன். 2-3 உதாரணம் 100 உதாரணம் கூட சொல்லலாம். நீங்கள் இப்போ உதாரணத்திற்கு, நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் யாரோ ஒருத்தர் நினச்சிங்க, பேர் சொல்ல வேண்டாம், ஏன்னா வீடியோவில் பேர் சொல்ல வேண்டாம். நீங்கள் வேணால் நோட்டில் பேர் எழுதி வச்சுங்க. அவரோட கேள்வியோடு நீங்களே எழுதி வச்சுங்க. எதுக்காக அப்படின்னா, நான் இது நடக்குமா நடக்காதா, எப்போ ஆரம்பிக்கும், இது எல்லாமே கணக்கு. இந்த கணக்கு இல்லாமல் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இதேமாரி என்னுடைய நண்பர் ஒருத்தர், ஏன்னா ஒரு டேட்டா பொறுத்து, டைம் பொறுத்து, பிளேஸாக பொறுத்து போட்டால், நீங்கள் போட்டாலும் அதே கணக்கு தான், நான் போட்டாலும் அதே கணக்கு தான். இத்தனாம் தேதி வரைக்கும் இது நல்லா இல்லை, இத்தனாம் தேதி வரைக்கும் இது நல்லா இருக்குது. அங்கே தான் தெளிவாக தெரிஞ்சு விடுதில்ல, ஆரம்பம் என்ன முடிவு என்ன. இப்போ உதாரணமாக ஒரு 1.5 மணி நேரம் டிராஃபிக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 1.5 மணி நேரம் முடிஞ்சால் டிராஃபிக் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான விஷயம். நீங்கள் யாரோ ஒருத்தர் நினச்சிங்க. நான் ஒரு உதாரணமாக நான் கூட போடுறேன். நீங்கள் அது நான் பலனாக சொல்லலை, உங்களுக்கு அது எவ்வளோ அழகாக காமிக்குது பாருங்கள் அந்த கால்குலேஷனில். நீங்கள் யாருமே நினைக்கவே இல்லை. அதான் பெரிய ஆச்சரியமே அதுதான். பாருங்கள், இந்த ஜாதகம் எம்டியாகவே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே அந்த ராசி கட்டணம் ஃபுல் கிளியராக இருக்குது. அவர் கேள்வியே இல்லை. நீ கேட்கணும்னு நினச்சா கூட நீ கேள்வியே இல்லைங்க. நீங்கள் அப்படி தான் நினைக்க முடியும்னு நினச்சிருந்தா அப்படி தான். ஜாதகத்தில் எந்த கேள்வியுமே இல்லை, கேட்குறது ஒன்றுமே இல்லை. நாங்கள் யதார்த்தமாக போட்டது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு, நீங்கள் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஏன்னா யாரோ ஒருத்தர் தெரியாத ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு உண்மையிலே ஒரு நபரை நினச்சிங்க. அவர் பேர் ஏதோ ஒன்று நினச்சிங்க. ஏன்னா அந்த ஜாதகத்தை போட்டு பார்ப்போம். ஏன்னா அப்படி போட்டு பார்த்தா தான் அது கரெக்டாக வரும். ஏன்னா எப்போ முடியும் டைம் காமிக்கிறதுக்கு உதாரணமாக, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் 2 கட்டம் மட்டும் நல்லா இருக்கா, நல்லா இல்லை. இப்போ ஒரு உதாரணமாக, காதலிக்கக்கூடிய பையனாக இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவனுக்கு வேலையும் இல்லை காதலும் ரெண்டும் செட் ஆகாது, கல்யாணமும் வேலையும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில். 2 கேள்வி தான். அது என்னென்னா, நமக்கு 5 சம்மந்தப்பட்டுச்சு, 7 பிள்ளைங்க 5 ரெட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா இல்லை அப்படின்னு அதுவாக காமிச்சு கொடுத்துரும். அதுவாகவே காமிச்சு கொடுத்துரும். 5ன்னா காதல், 5ன்னா மனசு, 5ன்னா மனம், 5ன்னா புத்தி, நம்மளுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக இருக்குது. நல்லா இருக்கா, நல்லா இல்லை. நீங்கள் இது எப்போ முடியும் அப்படின்னா, நமக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இப்படி இருக்குது. அதுக்கு பிறகு தான் நல்லா இருப்பார். இல்லை நாளைக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கும் பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் அது கணக்கு எப்படின்னா, இந்த கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் 405 நாள், இதெல்லாம் 45 நாள், இதெல்லாம் 5 நாள், இதெல்லாம் 1.5 மணி நேரம், 13 மணி நேரம், 1.5 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம். 10 நிமிஷம் நல்லா இருக்காரு, நல்லா இருக்குது. இந்த 10 நிமிஷம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. எப்போ 5 மணி 1 நிமிஷம் 29 செகண்ட் வரைக்கும் நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க, அவ்வளோ துல்லியமாக பார்க்க முடியும். பார்க்கலாம். அதில் ஏதாவது அது கால்குலேஷன் எல்லாமே நானே உருவாக்கி இது பண்ணது. அது எனக்கு எப்படி தேவை அது மாதிரி நான் வடிவமைச்சுக்கிட்டேன். அதில் எல்லாருக்கும் தான் இருக்குது. இது ALP படித்தவங்கள்ட்ட எல்லாத்தையுமே இருக்கும். அது நீங்கள் ALP நீங்கள் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க. பிரசன்னமாக போட்டு சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க. அதை விட்டு நீங்கள்
இந்த நேரத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இது முடியும் முடியாது, இது சொல்லலாமா சொல்லலாம், இது வரைக்கும் முடியாதுன்னு சொல்லலாம், இது வரைக்கும் முடியும்னு சொல்லலாம். இது ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்குது. பாரம்பரிய ஜோதிடத்தோட ஒரு ஆணிவேர்களில் ஒன்று வந்து தசாபுத்தி. ஆனால் ஏஎல்பியில் தசாபுத்தியை எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு 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 9 கேட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 9 கடை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு தெருவில் 9 கடை இருக்குது. நீங்கள் ஒரு செயின் வாங்க போகிறீங்க, கோல்டு செயின். கடையிலே உங்களுக்கு கோல்டு செயின் கிடச்சிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு 8 கடை போவீங்களா போக மாட்டீங்களா? போக மாட்டேன். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். நாங்கள் முதல் கேட்டில் இல்லை, எங்களுக்கு கேட்டில் எங்களுக்கு பதில் கிடச்சிடுது. அதை விட்டு நாங்கள் 2வது கேட்டு 3வது நாங்கள் போகலாமா போகலாம், போகக்கூடாதுன்னு கிடையாது. இருக்கேன். ஏன்னா பாரம்பரியம் படித்தவங்களுக்கும் தசாபுத்தி வச்சுருக்கோம். நாங்கள் இருக்கானே இருக்குது. தசாபுத்தி பார்க்கலாம், நாங்கள் பார்ப்போம், சொல்லுவோம். ஆனால் வந்து என்னென்னா அது நீங்கள் என்ன காலத்தை எடுத்துக்குவீங்க. இப்போ 20 வருஷம் இருக்குன்னா 20 வருஷம் வந்து சுக்கிரதசை இருக்குது, சந்திரதசை 10 வருஷம் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டம் வரையும் நீங்கள் பிரித்த பக்கம் தசாபுத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சம்னு ஒன்று இருக்குது. அந்த காலகட்டம் வரைக்கும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு பிரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இங்கே ஒத்து போகலை. இப்போ நீங்கள் 2 வருஷம் நல்லா இருந்தீங்க, 1 வருஷம் நல்லா இருந்தீங்க, 3 வருஷம் நல்லா இருந்தீங்க, 4 வருஷம் நல்லா இருந்தீங்க, 5 வருஷம் நல்லா இருந்தீங்க, 6 வருஷம் நல்லா இருந்தீங்க, 8 வருஷம் நல்லா இல்லை, 10 வருஷம் நல்லா இல்லை, இப்படி ஒரு கால அளவில் பிரிக்கிறதுக்கு இது ஒரு கணக்கு நல்லா இருந்துச்சு. அதை விட்டு அதே தசாபுத்தி இங்கே இருக்குது. ஏஎல்பி தசாபுத்தின்னு இருக்குது. விம்சோத்திரி தசாபுத்தி, பாரம்பரிய தசாபுத்தி நம்ம வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறதில்ல. ஆனால் எங்களுக்கு இங்கே முன்னாடி கிடைக்கும்போது நாங்கள் அதை பார்க்கலாமா அவங்கவுங்க பார்த்துக்கிறது இருப்போம். இப்போ அந்த ஒரு மனுஷனோட ஏற்ற இறக்கத்தை வந்து உங்கள் கணிப்புகள் மூலியமாக தான் உங்கள் கணக்குகள் மூலியமாக தான் பார்க்குறீங்க. ஆமாம். ஓகே. இன்னொரு கேள்வியும் ஒரு விமர்சன பார்வையில் இருக்கிறது தான் சார். எல்லாம் கிரகங்கள் படி தான் நடக்கும்னா கடவுளே எதுக்கு, கடவுள் வழிபாடு எதுக்கு, பிரார்த்தனைகள் எதுக்கு, அது ஒரு பார்வை. இப்போ எல்லாமே கிரகங்கள் படி தான் நடக்கும்னா மனுஷன் முயற்சி பண்ணவே தேவையில்லையா அப்படின்னு கேட்டு இதே கேள்வி முன்னாடியே இந்த வீடியோவில் முன்பகுதியில் பேசிட்டோம். என்ன அதான் எல்லாமே என்னால் மாற்ற முடியும்னா நான் கடவுள் எதுக்கு கிரகம் எதுக்குன்னு பேசிட்டோம். எல்லாமே மாற்ற முடியாதுன்னா நான் கடவுள் எதுக்கு கிரகம் எதுக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டோம் அந்த விஷயம். அதை விட்டு ரெண்டுமே வந்து எதெல்லாம் மாற்ற முடியும் எதெல்லாம் மாற்ற முடியாது, ஆசைகளை மாற்ற முடியாது, தேவைகளை மாற்றிக்கலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம். அதுமாரி தான் எதை மாற்றணும் எதை மாற்றக்கூடாது நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் மாற்ற முடியும், மாற்ற முடியாதுன்னு. எல்லாத்தையும் மாற்ற மாட்டார் கடவுள். வந்து எல்லாருமே கையிலையும் கொடுக்க மாட்டார். அப்பாவை கையில் கொடுக்க மாட்டார், அம்மாவை கையில் கொடுக்க மாட்டார். பிள்ளைங்களை வந்து இதான் பிள்ளைங்கன்னு நீங்கள் உருவாக்க முடியாது. இப்படி தான் உருவாகணும், அதுதான் டிசைன் பண்ணி வந்தது. இப்படி தான் அப்பான்னா அப்படி தான் டிசைன் பண்ணி வந்திருப்பார். இப்படி தான் அக்கான்னா அப்படி தான் டிசைன் பண்ணி வந்திருக்கும். உறவுகளை பொறுத்தளவுக்கு அது விதிக்கப்பட்ட கர்மா மாதிரி. இதெல்லாம் கடவுள் வந்து நமக்கு சங்கடங்களையும் கொடுக்கும், சில பேருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். உறவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்பா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா, எங்கள் அம்மா மாதிரி இல்லை, உண்மையிலே எங்கள் அப்பா அம்மா மாதிரி பிறந்ததுலேருந்து கேட்டலையே கேட்டதில்லை. நீ என்னடா பண்ணுறா, என்னடா படிச்சிருக்கா. அவங்க படிக்காதவங்க அப்பா அம்மா 2 பேருமே. படிப்புனா அம்மா வந்து ஸ்கூல் போகவே இல்லை. எங்கள் ஆத்தா இறந்தோடனே என்னென்னா ஸ்கூல் போகிறதுக்கான சின்ன 3 வயசு தான் அம்மாவுக்கு. அப்போ வந்து ஆத்தா இறந்தோடனே தங்கச்சி ஒன்று பிறந்துட்டு, சித்தி ஒன்று அது பிறந்தோடனே அதை வளர்க்கணும்னு சொல்லி இந்த பொண்ணை வீட்டிலே 3 வயசு குழந்தைய எங்கள் அம்மாவை பிடிச்சி வீட்டிலே உட்கார வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய ஒருத்தங்க அம்மா பக்கத்தில் ஸ்கூலுங்க, படிக்கவே இல்லை. அதான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஸ்கூலில் நான் படித்தேன், ஆனால் அம்மாவை படிக்கவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட படின்னு சொன்னதே கிடையாது. ஒரு நாள் நான் தான் சொல்கிறேன். மறுபடியும் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை யாராச்சும் படின்னு தயவு செய்து என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அந்த உண்மையில் அந்த குழந்தைகள் எல்லாமே தனித்தன்மையில் தான் வந்து பிறக்கும். நீங்கள் வந்து அவனுக்கு வந்து அவன் புத்தி, எங்கள் அம்மா ஒரே ஒரு நாள் ஒன்று சொன்னது, உன் புத்தி இருந்தால் நீ பிழைச்சிக்க, அவ்வளோதான். அந்த தவிர என்னடா இப்படி நம்மளை இப்படி சொல்லிவிட்டே, என்ன அப்படி நம்ம படிக்கவே மாட்டேன். ஆனால் ஸ்கூலுக்கு போவேன். 12வது வரைக்கும் பாஸ் படிச்சு எப்படியோ பாஸ் போட்டாங்க. கடவுள் தான் எதனால் சொல்கிறேன், எல்லாமே கடவுள் தான். எனக்கு அது அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிள்ளைங்களை காலை எழுப்புவீங்கல்ல, ஒரு நாள் கூட எழுப்பினார் நிறுத்துவங்க. எத்தனை மணி நேரம் கேள்வியே கேட்டதில்லை. நீ ஸ்கூலுக்கு போறியா, ஸ்கூல் போகலையா, படிச்சியா, என்ன படியா, அதான் சொல்கிறேன்ல. பிஹெச்டி முடிச்சுட்டு அம்மா கான்வெகேஷன் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டேன். இன்னும் படிச்சுட்டு இருக்காரான்னு கேட்டுச்சிங்க அம்மா. எனக்கு அம்மா இவ்வளோ தான், இதுக்கு மேலே படிப்பு இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா பிஹெச்டி படித்தப்போ இது கடைசியாக உண்மையிலே கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு நான் படிக்கணும்னு கூட அது தெரியலை. நானாக என்னென்னா
கரசிலே படிப்பேன். நீங்கள் ஏதாவது ஒரு இதுன்னா இப்போ எம்ஏ அஸ்ட்ராலஜியா உடனே அது போடுவேன். பிஎட்டெல்லாம் ரெகுலரு, பிஹெச்டி எல்லாம் வந்து போய் ரெகுலராகவே ஏதாச்சும் இப்போ ஆய்வு தளத்துலேருந்து வேலையும் இதை பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு அதான் சொல்கிறேன்ல, எங்கள் அம்மா சொன்னது ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நீ படிச்சுக்கிட்டே இருக்கடான்னு. அதுமாரி அவங்களுக்கு அப்படி தான் இயற்கையோட அமைப்பு, அந்த கால சூழ்நிலைகள். அதை விட்டு யாராச்சும் உங்கள் அப்பா அம்மா வந்து குழந்தைகளை படின்னு சொல்ல வேண்டாம். அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு கண்டிப்பாக உங்களோட அறிவு அது கூட தான் இருக்கும். அது கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும். சொல்லி வளர்க்காதீங்க அந்த நிகழ்வு. உங்களுடைய கஷ்டங்களை வேணால் சொல்லுங்கள், அதை படின்னு போட்டு திணிக்காதீங்க. நீங்கள் எத்தனையோ பேர் படின்னு சொன்ன குழந்தை படிக்காமல் போணுச்சு, படிக்கவே சொல்லாத குழந்தை எத்தனையோ பேர் உருப்பிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதை விட்டு வந்து அதுவாக வளரணும். இப்போ என்னால் எனக்கு எதுவுமே தெரியாது, அதான் சொல்லலை. அந்த சென்னையில் வந்து உதவின்னு யாரோ நண்பர்கள் அவங்கவுங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணி அது இவ்வளோ பேரும் கையை பிடிச்சி தூக்கி கையை பிடிச்சி என்னை ஏற்றி விட்டாங்களே தவிர எதுவுமே. அதான் சொல்கிறேன், அப்பாவுக்கும் அதை பற்றி ஏன்னா இப்படி தான் படிக்கணும் இதான் படிக்கணும்னு சொல்லி அதான் சொல்கிறேன். எப்படி என் வாழ்க்கையெல்லாம் அப்படி மாறி போய் கஷ்டப்பட்டதுக்கு தான் நான் எல்லாம் படிங்க எல்லாருமே வாழ்க்கைன்னு. நான் ஜோதிடம் படித்து ஒரு வரன்முறைக்கு உட்பட்டு வந்த போது தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, நம்ம வந்து இப்படியெல்லாம் நாலா பக்கமும் சதறி போனோம்லையே, அப்படிலாம் போகக்கூடாது. இல்லை இரும்பளுக்கு அமைதியாக உட்காந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்தது பிறகு தான் நம்ம பாதையமாக ரெடி பண்ணணும்னு 2011 அதுக்கு பிறகு இது ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஜோதிடத்தையே பின்னாடியே நகர்த்தி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜோதிடம் இருந்துச்சே தவிர ஜோதிடத்தை எல்லாமும் இருந்துச்சு சுற்றி. இங்கிட்ட ஒரு கடை வச்சுருப்பேன், இங்கிட்ட ஒரு வேலை பார்ப்பேன், எல்லாமும் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கை படித்ததே ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டேன். ஆனால் அதிலெல்லாம் எனக்கு பிரயோஜனம் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், படிப்பும் வாழ்க்கைக்கும் பிரயோஜனப்படாது. படிப்பு வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கைங்கிறது நம்மளோட தனிப்பட்ட திறனாக இருக்கணும், படிப்புங்கிறது தனிப்பட்ட திறனாக இருக்கணும். ஆனால் இல்லை இங்கே இருக்கும். இப்போ நம்ம லாயர்னு படிச்சிடறோம், ஆனால் லாயர் போயிட்டு அங்கே கஷ்டப்படும் போது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ லாயர் அங்கே அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம, அதுக்கான சரியான ஒரு நிகழ்வு கிடைக்காம ரொம்ப வருத்தம். டாக்டருமே அப்படி தான், நீங்கள் எல்லா துறையிலையுமே அப்படி தான். ஏதோ வந்து சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரு 10 லட்சம் பேர் அதுக்காக ஒரு வெயிட்டிங்கை வச்சு அதுவும் டைரக்ஷனாக இருக்கலாம். தயாரிப்பாளர்களும் சரி, தயாரிப்பாளர் கிடைச்சா கரெக்டான கதை கிடைக்க முடியாது, கதை கிடச்சிச்சின்னா கரெக்டாக ஹீரோ கிடைக்க முடியாது, ஹீரோ கிடைச்சா ஹீரோயின் கிடைக்க முடியாது, ஹீரோயின் கிடைச்சா இங்கே மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால் சீட்டு பார்த்திங்கன்னா அப்போ ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேங்கிறாரு. ப்ரொடியூசர் எல்லாம் ஓகே ஆனிச்சுன்னா இந்த கதையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. படம் எடுக்கிறது எவ்வளோ அழகான படம், எவ்வளோ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு காந்தாரான்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மைய கருத்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இப்போ பழைய கால நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு அதான் சொல்கிறேன். என்கிட்ட ஏதாச்சும் ஒரு கதை கேட்டால் அவ்வளோ கதையாக சொல்லுவேன், கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட. இந்த 8வது புத்தகம் வந்து அப்படி தான். நான் அவ்வளோ அழகாக இது என்னென்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒருத்தரை பிடிச்சி உட்கார வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ், 2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் இருக்கலாம், 2 மணி நேரம் கூட எக்ஸசைஸாக இருக்கும். 3 மணி நேரம் பேசினா 3 மணி நேரம் கேட்கணும் அப்படின்னு நினைப்பேன். அடுத்தது கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, ஒரு கிளாஸ் எடுத்தாங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு உதாரணங்கள் வரும். இப்படி நிறைய பேட்டர்ன், நிறைய கதை, நிறைய நிகழ்வுகளை வச்சு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பாருங்களேன், இவங்க புதுசாக ஒரு இடத்துல வந்துட்டு 15 நாள் அப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்படி இவங்க ஜோதிடம் கற்றுதே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இவங்களுக்கு மேலே அப்படியே கொண்டு போய் மண்டையில் ஏற்றி ஆகணும் அப்படிங்கிறது தான். அதோட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜோதிடம் வந்து பயன்படணும். எல்லாருக்கும் வந்து ஜோதிடங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கமாக மாறணும். ஜோதிடம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஜோதிடம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காகவே 1லேருந்து 5 வகுப்புக்குள்ளே இந்த ஜோதிடத்தை வந்துச்சுனாலே நீ கிரகமாக பார்க்காதீங்க, நட்சத்திரமாக பார்க்காதீங்க, ராசியாக பார்க்காதீங்க, பாவமாக பார்க்காதீங்க, இது ஆன்மீகமாக பார்க்காதீங்க, இது அஷ்டானாமியமாக கூட பாருங்கள். அஷ்டானாமியாக சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ சுக்கிரனோ சனியோ ராகு எதுவோ இது எல்லாமே நம்மள்கிட்ட கோள்களாக இருக்குது. இது வந்து நீங்கள் நட்சத்திரம்னு சொன்னாலோ ராசின்னு சொன்னாலோ கிரகம் சொன்னாலோ இல்லை சூரிய நட்சத்திரம் சொன்னால் நீ நட்சத்திரமோடு வச்சுக்க, நாங்கள் அதை கிரகம்னு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது ஒரு லாஜிக்காக இதை வச்சுக்கோங்க. இது இந்த சூரியனோட பவர் வந்து நம்ம பூமிக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதிகமாக வந்து இன்னும் இருட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோதான விஷயம். இன்றைக்கி சூரியங்கிற ஒரு கிரகம் நம்ம மேலே இருக்க. ஒரு 10 பேருக்கு முன்னாடி சூரியன் இருந்தால் இப்போ வெளிச்சமாக இருந்தால் நல்லா உட்காந்து கதை பேசிக்கலாம். இருட்டாக இருந்தால் யாரும் பேசாமல் என்ன பண்ணுவோம், அமைதியாக இருப்போம். இதுமாரி தான் வாழ்க்கை. அப்போ சூரியன் இது என்னென்ன சின்ன குழந்தைகளே வச்சு அவங்கவுங்க முடிவுகளை நீ எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணாண்டாம். நீ எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ண நிகழ்காலத்தை நீ ப்ரெடிக்ட் பண்ணாலே எதிர்காலம் ஆட்டோமேட்டிக்காக மாறப்போகுது.
இன்றைக்கி பைக்கு மெதுவாக ஓட்டினாலே நாளைக்கு நீ எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதே இல்லை. இன்றைக்கி நீ பைக்கு வேகமாக ஓட்டினா நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான்னு தெரிஞ்சிருந்தால் நான் ஏன் வேகமாக ஓட்டுறேன்? அதுதான் தெரியும். இது ஒன்றில் 5ஆம் வகுப்புக்குள்ளே இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இது நான் வந்து ஒரு பாடம் ஒரு 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 மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சுனாலே இந்த ஜோதிடம் கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்காலத்தை ப்ரிடிக்ட் பண்ணவே வேண்டாங்க. நீ அப்படி ராஜா மாரி வருவா, நீ மந்திரி மாரி வருவா, நீ உலகத்தை ஆள்வ, அதெல்லாம் வேண்டாம். அலெக்சாண்டர் அன்றைக்கி பிறக்கும்போது உலகத்தால் ஆள்னட்டும். அது என்ன, எல்லோரும் இன்றைக்கி சந்தோஷமாக ஆள்றது என்னையோ அதை மட்டும் முடிவிடு. ஆனால் நீ போய்ட்டு யூட்டன் அடிக்க முடியாது. 5 வருஷம் நீ போய்ட்டு இப்போ பிஇ படிச்சுட்டோ எம்இ படிச்சுட்டோ இல்லை ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டோ எம்ஏ படிச்சுட்டோ, நான் பிஎஸ்சி படிக்காத, எம்ஏ பிஏ படிக்காத, நீ வந்து டிப்ளமோ படி. நாளைக்கு உன் கையில் ஒரு தொழில் இருக்கும். நாளைக்கு காலையில் நீ போய் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலைக்கு போனாலும் 400 இல்லை 600 இல்லை 800 சம்பளம் கொடுப்பாரு. ஆனால் இந்த டிகிரி நான் ஒன்று போட்டுட்டேன்னா அந்த டிகிரிக்கான வேலை தான் நான் வரணும்னா, ஆனால் அதுக்கு 12,000 வேலை வர்றதுக்கு எப்போ வர்றது? ஆனால் நான் இன்றைக்கி வேலைக்கு போகலாம், நாளைக்கு வேலைக்கு போகலாம், டிப்ளமோ முடிச்சு 15 நாள் நான் வேலைக்கு போடுவேன். அப்போ எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு ஒரு லாஜிக்காக நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை நான் கற்றுக்கிட்டாலே போதும்ல. அப்போ என் வாழ்க்கைக்கு எனக்கு டிப்ளமாவே போதும். எனக்கு டிகிரி போட்டு யாருங்க காசு கொடுக்க போகிறா? நீங்கள் காசு கொடுப்பீங்களா? நான் மெக்கானிக்கல் ஷாப்பில் உங்கள்கிட்ட நான் பிஏ படிச்சுட்டேன், எனக்கு வந்து தமிழ் படிச்சுட்டேன், பிஏ தமிழ் படிச்சுட்டேன், நீங்கள் எதோ எனக்கு இது தெரிய போதானே டெக்னிக்கலாக. அதே டிப்ளமோ சிவில் படிச்சிருந்தா, டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருந்தா, டிப்ளமோ கம்ப்யூட்டர் படிச்சிருந்தா, டிப்ளமோ இசிஎம் படிச்சிருந்தா, டிப்ளமோ ட்ரிபிள் இ படிச்சிருந்தா, நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுக்கிறதோ, எலக்ட்ரிக்கல் ஷாப் சம்மந்தப்பட்டதோ இல்லை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதோ இரும்பு சம்மந்தப்பட்டதோ நான் தெரிஞ்சு வச்சுருக்கேனா இல்லையா? அது எனக்கு பயன்படுமா பயன்படாதா? இப்போ கார் கம்பெனியில் நீ டிப்ளமோ மெக்கானிக்கெலாம் உடனே கூப்பிட்டுக்கிறாரு, உனவா இன்றைக்கி சம்பளம் தரேன்னு. ஏன் இங்கே படித்தவனுக்கு வேலை தெரியாது, இங்கே டிப்ளமோ படித்தவனுக்கு வேலை தெரியும், இப்படி கணக்கு வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் குவாலிஃபைடுன்னு இருப்பாங்க. எப்படி நீங்கள் நிறைய படிச்சிருக்கப்போ நீ வேண்டாம்ப்பா. அதுமாரி ஜோதிடம் எல்லோரும் ஜோதிடம் படிங்க, அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன பயன்படுதோ அதை எடுத்துங்க. ஏஎல்பி முறைங்கிறது ஒரு முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா சார்? இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட்டா இல்லை இன்னும் அதில் மேம்படுத்துறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்கீங்களா? அவ்வளோதான் அவுட்புட் அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்கிறது இல்லை, சின்னதாக அப்படியே இருக்கும். வேறு ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் மாறுறது வழியில். அதுதான் சொல்கிறேன்ல, இங்கே 10 கோடு போட்டு இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்னு வச்சுங்க. உதாரணமாக இன்றைக்கி ஒரு பிரச்சனை எடுத்து நாளைக்கு ஒரு பிரச்சனை எடுத்து நாலு வரைக்கும் ஒரு பிரச்சனை எடுத்து, அப்போ எந்த பிரச்சனத்தில் நான் சொல்ல, அது 3 பிரச்சனை 4 பிரச்சனை நடத்துறீங்கல்ல, அதை நீங்கள் கேள்வி வைக்கல. ஆனால் ஏஎல்பின்னு ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு லக்கன் நகரம்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் 5 ரூல் வச்சுருக்கேன். இதில் அடுத்தடுத்த நிலைகள் படிநிலைகளாக 3 படிநிலைகள் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் படிங்க. அது விட்டு இதுக்கு அப்கிரேடாக ஒன்றும் இல்லை. அப்கிரேட் வந்தாலும் கண்டிப்பாக ஆய்வு தளத்தில் தான் வச்சுருப்போம். அது என்றைக்கோ ஏதாச்சும் சின்னதாக ஏதாச்சும் வந்தால் அது வர்றது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக இருக்குது. அதில் அது என்னென்னா, எனக்கு கொடுத்த வேலை நான் இவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியும். இப்போ தொடர் ஓட்ட பந்தயம் தான் இது. எனக்கு கொடுத்த வேலை இவ்வளோ தூரம் முடிச்சு வச்சுருக்கேன். இது இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சோ 100 வருஷம் கழிச்சோ 200 வருஷம் கழிச்சோ இதை விட நான் அப்கிரேட் வரலாம். யாரோ பண்ண முடியும். அது இயற்கையிட்ட உட்படும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். அது என்னால் முடியும், அவ்வளோ. ஏன்னா இது ஒரே நாளில் அப்படியே எல்லாத்தையும் ஜீம்பூம்பா மாரியெல்லாம் எழுத முடியாது. இது ஒன்றா அப்படியே குருவி சேர்க்குற மாரி சேர்த்து அப்படியே ஒட்டி பலன் எடுத்துருக்கோம். மக்கள் பயன்படணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், பயப்படக்கூடாது, கிரகங்களை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும். ஏஎல்பி முறை ரொம்ப பிரபலமாகிக்கிட்டே வருது. அதை நிறைய பேர் படிச்சுட்டும் வராங்க. இப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக போலிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு உண்மையான ஏஎல்பி ஜோதிடரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். திருச்செந்தூர் பக்கத்தில் சின்ன கிராமத்தில் போகிற ஏஎல்பி ஜோதிடர் இன்னும் இந்த ஊரில் படிச்சிருக்காங்களே வரவில்லையே அப்படின்னு நினச்சி கேட்டேன். எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு இடத்துல அதுக்கான ஒரு நிகழ்வு பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் எப்படி இப்போ டாக்டர் இப்போ பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் அதாவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தா பிஇன்னு படிச்சிருந்தா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். நீங்கள் போன வருஷம் நான் 2097 படித்தேன், நான் 2007 படித்தேன், நீங்கள் 2009 படித்தேன், அப்படியெல்லாம் படிக்க முடியாது. நீங்கள் 2009 படிச்சிருந்தாலும் இந்த வருஷத்துக்கு நீங்கள் அதுக்கு ஒரு பதிவு பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் இருக்குது. அது
அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்தமாரி ப்ராசஸ் நான் கொண்டாடணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 2025க்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, 2026க்கு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு வருஷத்துக்கு ஒரு செல்லுபடியாகக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்மள ஏன்னா ஒரு அங்கீகாரம்னா மக்கள் இவங்க பார்த்தா ஓகே இவங்க பரவாயில்ல இவங்க சொல்லலாம் அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்காக அதை மாதிரி பதிவு பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருக்கு. அது கூடிய விரைவில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து ஜோதிட ஆய்வுகள் பண்ணுறீங்க, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, பாரம்பரிய வழியவும் நீங்கள் பின்பற்றிட்டே வரீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ஜோதிட பலன் வந்து மாறினா அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்களா, இல்லை அதுக்கு வேறு காரணங்கள் சொல்லுவீங்களா? நான் முன்னாடியே ராசிகள் பேசும்போது கூட நான் அந்த கேள்வியை பதிவு பண்ணேன். ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா பொறுப்பேற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக கொண்டாடுவேன். இன்றைக்கி இல்லைனாலும் ஜோதிடத்தில் அதுக்கான தேடல் இருக்குது. நீங்கள் என்கிட்ட ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போதுக்கு என்னுடைய நிலைப்பாடு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, கன்சல்டேஷன் ஃபீஸு ஒரு 3000 கொடுக்குறீங்கன்னா அந்த 3000க்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் பொருள் ஒரு உதாரணமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் நல்லது கெட்டதுக்கு இதுதான் அமைப்பு, இந்த முடிவு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஆனால் என்ன இதுக்கு மேலே இந்த நிகழ்வு நடந்தால் நான் உங்களுக்கு ஒரு 15,000க்கு நான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அதுக்கு தான் நான் பொறுப்பேற்றுக்க முடியும். இப்பொழுதுக்கு நான் இதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை எல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் அந்த 3000 நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கும் நான் பொறுப்பாக மாறுற இடத்துக்கும் வருவேன். அது மாற்றுக்கிறதுல என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது கொண்டாந்துவேன். ஆனால் எல்லா ஜோதிடரும் இது கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ ஏஎல்பி மட்டும் மூர்த்தி மட்டும் இது கொண்டாடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கே ஒருத்தர், ஏன்னா இப்போ ஒரு உதாரணமாக ஒரு 5,000 10,000 20,000 ஒரு பரிகாரம் பண்ணுறாங்கன்னா பரிகாரத்துக்கான தொகைனாலும் திரும்ப கொடுக்கணும். நான் அது வாங்கவே கூடாதுங்கிறது தான் இப்போ என்னுடைய நிலைப்பாடு வந்திருக்கிறது. நான் வாங்குறது இல்லை. நான் எப்போயுமே கிடையாது, இன்றைக்கின்னு கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் வாங்குறது கிடையாது. ஆனால் சப்போஸ் நான் என்னுடைய நிலைப்பாடாக இருந்தால் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பரிகாரத்துக்கு காசு வாங்க மாட்டேன். அப்படி காசு வாங்கினா திருப்பி அந்த பரிகாரம் பழிக்கலைன்னா அந்த பரிகாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கணும். இது முதல் நிகழ்வு. நான் வாங்கவே மாட்டேங்கிறது கான்செப்ட் வேறு. ஆனால் வாங்கினேன்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க, வேலை கிடைக்கும், அது இன்னும் 2-3 மாதம் ஆகும், இந்த பரிகாரத்தை சேர்த்து பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. இப்போ நான் ஒரு கோயில் போய் சொல்கிறேன், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பு. நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னா, விலை மதிக்க முடியாத காலத்தோட மதிப்பீடை நீங்கள் குறிப்பிடலை. இந்த 15,000 20,000 பணத்தை நம்ம பேசுகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் காலம் ரொம்ப 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 என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கு தான் நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதுக்கு நான் ஒரு நாள் தீர்வு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோட ஒரு இன்றைக்கோ ஒரு நாள் பதிவில் கண்டிப்பாக நான் அதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு 6 மாதமோ 3 மாதமோ அந்த காலத்தோட மதிப்பீடுங்கிறது விலை மதிக்க முடியாது. அந்த பரிகாரத்துக்கு நடக்கலைன்னா, அந்த 3 மாதத்துக்குள்ள வேலை கிடைக்கலன்னா அந்த பரிகாரம் பண்ண பணத்தை திருப்பி கொடுக்கணும். இப்படி எல்லா ஜோதிடரும் வருவாங்க கண்டிப்பாக. அப்படி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வரணும். அது கூடிய விரைவில் நான் அந்த இடத்துல மட்டும் தான் நான் நிற்கிறேன். இப்போ ஏன்னா கன்சல்டேஷன் ஃபீஸுங்கிறது இப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது பயன்பாட்டில் தான் இருக்குது. அது கூடிய விரைவில் அதுக்கும் ஒரு முடிவு கூடிய விரைவில் அறிவிச்சிருவேன். கண்டிப்பாக அறிவிச்சிருவேன். நான் அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் ஏதோ அனுபவத்தாலேயோ இல்லை அறிவாலேயோ இல்லை கணிதத்தாலேயோ இல்லை நான் படித்ததாலேயோ நான் அதை சொல்லலைங்க. ஏன்னா ஒரு பெரிய நம்பிக்கை தான் இது. ஆனால் இது எல்லா துறையிலையுமே நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்டேன்னா அது மாட்டிக்கும். ஆனால் ஜோதிடத்துறையில் பரிகாரங்கிற பேரில் தான் நிறையா பொருள் செலவு ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்காக அந்த செலவு கண்டிப்பாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸு கொடுக்குறேன். ஆனால் எல்லா ஜோதிடர்களும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அதான் மூர்த்தி ஒத்துக்கிட்டான் அப்படி நீ போய் நாளைக்கு நீ பரிகாரம் பண்ண 65,000 1,72,000 பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்க, கல்யாணம் ஆகலை என் பிள்ளைக்கு, நீ என் பணத்தை திருப்பி கொடுன்னு எப்படி கொடுப்பாரு? அவர் அடுத்த நாளே அது அடுத்த வேலையே நடந்துடும். பரிகாரங்கள் பெரிய இன்றைக்கி ஒரு பெரிய பொருட்செலவையா மக்கள்கிட்ட பெரிய பொருட்செலவு. அது நடந்துடும் நம்பி செய்கிற பெரிய ஒரு ரொம்ப காலத்தை பெரிய கட்டாயத்தில் நிற்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி நடக்காதுங்க. இப்போ நான் எல்லாம் தெரியும்ல, நான் ஏன் உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கணும்? நான் ஜீம்பூம்பா மாரி ஏதோ ஒன்று பண்ணி நான் பணத்தை வர வச்சுருக்கலாம்ல. என்ன ரியல் லைஃப்பாக அதுதான் வாழ்க்கை. சும்மா போயிட்டு அப்படி அதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் பரிகாரங்கிறது
பணம் இல்லாமல் கோவில், கடவுள், சாமி, தெய்வம், அவங்க பூஜை நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கைகள், அவங்கவுங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், செயல்பாடுகள் இப்படி ரொம்ப பலமாக எடுத்துக்கணும். சும்மா போயிட்டு அப்படியே இல்லாமல் அப்படியே ஜீம்பும்பா மாரி நான் எதுவுமே மாற்ற மாட்டேன், எல்லாமே அப்படியே பரிகாரத்தில் நடந்துடும்னா, நீ சாப்பாடு குறைச்சி சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பாடு குறைச்சி சாப்பிட மாட்டேன் எனக்கு மாத்திரையை கொடுன்னா அது எப்படி? அது மாத்திரையே வயிறு புண்ணாக்கும், மாத்திரை தாண்டா உன்னை பண்ணுறதேன்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அது இன்றைக்கே ஒரு நாள் புரியும் மக்களுக்கு. கண்டிப்பாக எல்லா ஜோதிடர்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து பரிகாரம் நிறைய குறைச்சிட்டாங்க. ஆனால் பரிகாரம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஒரு சார் அதை நம்பி தான் இருக்கிறாங்க. நடக்கும் 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 நான் அப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் நானும் அசுவமேத யாகம் பண்ணி நானும் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் உட்காந்துருக்கலாமே, அரசியல்லையும். யாரோ பண்ணுறாங்கல்ல, நம்மளும் பண்ணி பார்க்கலாமே. பண்ணலாம். உங்களுக்கு அமைப்பு இருந்தால் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லுவேன். உங்களுக்கு அமைப்பு இல்லைன்னு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஸ்டாலின் பண்ணுவார், அப்போ பண்ண முடியும் அவரால். ஒரு 1000 ஐயரை வச்சு நம்ம 1008 ஐயரை வச்சு நம்ம பண்ண முடியும். அவரால் பண்ண முடியும்னா இப்போ துர்கா ஸ்டாலின் பண்ணலாம். அது பண்ணால் லாஜிக்கு. ஏன்னா சிஎம் இருக்குது, அடுத்த தடவை சிஎம் வருவார். சும்மா உட்காந்துட்டு மூர்த்தி சிஎம் வருவான்னு எப்படி என்ன ஒரே நாள் என்ன ஜீம்பூம்பாவா? அதெல்லாம் நடக்காது பாருங்கள். நான் பண்ணிட்டா வருமா? நான் வர முடியுமா? வர மாதிரி தான் சொல்லுங்கள், நம்மளே பண்ணிவிடுவோம். யாராச்சும் நல்ல எல்லாம் என்னென்னா அதெல்லாம் லாஜிக்கே இல்லாதது இல்லை. நான் இப்போ நான் டீச்சரிங் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வாத்தியார் வேலை கிடைக்கணும்னா வேணும்னா கரெக்டு. நான் ஒரு ஜோசியத்தில் பெரிய லெவலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். நான் நாளைக்கு வந்து மோடியை போய் பார்க்கணும், இல்லை வந்து சிஎம் போய் பார்த்துட்டு இதுமாரி ஒரு முறை இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னா கரெக்டு. இது ஒரு லாஜிக்காக இருக்குது. இதுமாரி ஒரு கணக்கு இருக்குது, இப்படி ஒரு முறை இருக்குது. ஏன்னா யாருமே ஏற்றுக்காத ஒரு முறை ஒன்று இருக்குது, இப்படி ஒரு ரொம்ப நாளாக உங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் கூட்டுவாதனா கரெக்டு. அது ஒரு லாஜிக்காக இருக்குது. இல்லைங்க எனக்கு ஒரு கலைமாமணி பட்டம் கொடுத்தா கரெக்டு, அவ்வளோதானே நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம மோடி கூப்பிட்டு பேசுவார், இல்லைன்னா வந்து வாஷிங்டனில் வந்து ட்ரம்ப் கூப்பிட்டு பேசுவாரா என்ன? அவருக்கு என்ன தெரியும்? அவர்கிட்ட போய் சொன்னால் புரியும். அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது, இதுமாரி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோதானே. இப்போ நம்ம ஊரில் செய்ய வேண்டியது நம்ம தான் செய்ய முடியும். அது எனக்கு என்ன அனுமதி இருக்கோ அதுக்கு அந்த நிகழ்வுகளை நான் ஒரு அப்ளிகேஷன் போடணும். கலைமாமணிக்குன்னா இந்த வருஷத்தில் நான் இது வரைக்கும் இத்தனை புத்தகம் எழுதியிருக்கேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை போய் இதெல்லாம் பார்க்கணும், பேசணும், இதெல்லாம் கொண்டாடணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அப்ளிகேஷன் போட்டால் தானேங்க அவங்க கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் போடாமல் உட்காந்தா எப்படியும் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடு, அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த வாய்ப்பு மட்டும் கொடு, எனக்கு படிப்பு கொடு, எனக்கு நான் எப்படியும் அதில் முன்னேறிக்கிறேன். அது தொட்டு தான் ஜோதிடங்கிற படிப்பு வந்து எல்லா கலைகளுக்கும் மேல், ஆயக்கலைகள் 64க்கு விட அதில் வந்து ஒன்றா இருக்கிறது, நான் வந்து முதல் கண்ணாக இருக்கிறது வந்து ஜோதிடம் தான். இவங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம். இது புரியலைன்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து எதுவும் நல்லது கிடையாது, எதுவும் கெட்டது கிடையாது. அதற்கு கொஞ்சம் பரிகாரங்கள் அவரவர் விருப்பப்படி நடக்கிறது. காசு பொருட்செலவு தாங்க முடியும்னா அதை பண்ணுங்கள், பொருட்செலவு பண்ண முடியாதுன்னா பண்ணாதீங்க. இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னா அவரவர் தலையெழுத்து. காசு வீணாக போகணும், அமைப்பு இருக்குது, போ, எனக்கு என்ன, நம்ம என்ன அது நம்ம பரிகாரம்னா நான் என்ன சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ தக்காளியில் பாஸ்பரஸ் இருக்குது, தக்காளியில் சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் தைராய்டு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா இந்த காய்கறி சாப்பிடாது, இந்த பழம் சாப்பிடாது, இந்த உணவு சாப்பிடாத, இப்படி சாப்பிடாத. உதாரணமாக இப்போ வந்து பீன்ஸு சாப்பிடாத, இப்படி தானே சொல்ல முடியும். இப்போ பீன்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், இல்லை பீன்ஸ் சாப்பிடாதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று காய்கறியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உணவு முறைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஜாதகத்தை தெரிஞ்சிருக்கணும். இதை சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், இப்படி தான் நான் பிரிக்கணும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இது சும்மா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா என்ன? அதற்கு அவங்கவுங்க விருப்பம். கண்டிப்பாக வந்து பரிகாரத்துக்கு ஏதோ ஒரு முடிவு இருக்கட்டும்.